வானத்தை நீங்க கடலோட கம்பேர் பண்ணி பாருங்க. கடலுடைய மேற்பரப்புலாம் நமக்கு பெருசா ஒண்ணுமே தெரியாது. வெறுமன அலைகளும் சில முக்கியமான மீன்களும் கொஞ்சம் யூனிக்கான விஷயங்கள் மட்டும்தான் இருக்கும். ஆனா அதோடைய ஆழத்துல பார்த்தோம்னா இன்னும் முக்கியமான யூனிக்கான பல பொருட்களை பார்க்கலாம். அதே மாதிரி தான் பிரபஞ்சத்துடைய மேற்பரப்புல நம்ம பார்க்கும்போது சில நட்சத்திரங்களும் சில நெபுலாஸோ சில வால் நட்சத்திரங்கள் மட்டுமே தெரியும். ஆனால் நம்ம ரொம்ப டீப்பாக போனோம்னா நம்ம பூமி மாதிரியான கிரகங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்கு. ஸோ அந்த மாதிரி இந்த வீடியோவில் நம்ம ஒரு கிரகத்துக்கு நம்ம போக போகிறோம். அது பேர் LHS 1140b. பூமியிலிருந்து 40 ஒளியாண்டுகள் தொலைவில் ரொம்ப சைலண்டாக சுற்றிட்டு இருக்கக்கூடிய ஒரு கல் கிரகம். இந்த வீடியோ மூலயமா நம்ம அந்த கிரகத்துக்கு ஒரு சின்ன ட்ரிப் போகலாம். இந்த கிரகத்தை பற்றின பல விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. வாங்க நம்ம பயணத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். நான் உங்கள் லோகபால கார்த்திகேயன். இப்போ நம்ம இதை எக்ஸ்போஸ் பண்ணுவோம். எக்ஸ்போஸ் எவ்ரிதிங். யூனிவர்ஸ் ரொம்ப அமைதியாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் அந்த சைலண்ட்டுக்குள்ள கோடிக்கணக்கான நட்சத்திரங்களும் கோடிக்கணக்கான கிரகங்களும் இருக்கு. அதில் சில நம்ம பூமி மாதிரியோ அல்லது கொஞ்சம் வினோதமாகவும் இருக்கும். அந்த அடிப்படையில் ஒரு முக்கியமான கிரகம் தான் LHS 1140b. இது பூமியிலிருந்து சுமார் 40 ஒளியாண்டுகள் தொலைவில் இருக்கு. ஒரு ஒளியாண்டு அப்படின்னா வெளிச்சம் ஒரு வருடத்துக்கு பயணம் செய்யக்கூடிய தூரம். அந்த அளவுக்கு 40 மடங்கு தூரம்னா மனித வாழ்க்கையில அந்த கிரகத்துக்கு போறது ஒரு கற்பனையான ஒரு விஷயமாக தான் இருக்கும். இந்த கிரகம் சுத்தக்கூடிய நட்சத்திரம் ஒரு சிவப்பு நட்சத்திரம். இது ரெட் டுவார்ஃப் ஸ்டார்னு சொல்லுவோம். இந்த நட்சத்திரம் நம்மளுடைய சூரியனோட ரொம்ப கம்மி. அதாவது ரொம்ப சின்னது, கூலிங்கா இருக்கும், ரொம்ப மெதுவாக எரியும். அதனால இது ரொம்ப வருஷத்துக்கு உயிரோடு இருக்கும். ஆனால் இந்த வகையான நட்சத்திரங்கள் பல கோடி வருஷங்கள் இருக்கும் அப்படிங்கிறத விட இது நம்ம எதிர்பார்க்கிறத விட அந்த கிரகத்தையும் பல கோடி வருஷங்கள் ரொம்ப அழகாக வச்சிருக்கும். ஆனால் அதை சுற்றி இருக்கக்கூடிய கிரகங்கள் ரொம்ப நீண்ட காலமாக வாழ்றதுக்கான வாய்ப்புகளும் இது கொடுக்கும். LHS 1140b ஃபர்ஸ்ட் டைம் மனிதனுடைய கண்ணுக்கு பட்டது 2017 வருஷம். அந்த நேரத்தில் விண்வெளியில பல டெலஸ்கோப்ஸ் எக்கச்சக்கமான இடங்களா பார்த்துருக்கு. அப்போ ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்துடைய வெளிச்சத்தை ஒரு கல்லு, அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் மறைக்குது அப்படிங்கறத ரெக்கார்ட் பண்ணுச்சு. இதை நம்ம டிரான்சியன்ட் அப்படின்ற ஒரு முறைன்னு சொல்லலாம். அதை தொடர்ந்து பூமியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய டெலஸ்கோப்ஸ் மூலியமா இந்த கிரகத்தை ரொம்ப அழகா பார்த்தோம். அதோடைய மேஸ், சுற்றுப்பாதை, அடர்த்தி எல்லாமே கால்குலேட் பண்ணப்பட்டுச்சு. அதை பேஸ் பண்ணி LHS 1140b அப்படிங்கிறது ஒரு கல் கிரகம் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ணப்பட்டுச்சு. இது ஒரு வாயு கிரகம் கிடையாது. இது ரொம்ப திடமான மேற்பரப்பு இருக்கக்கூடிய கிரகம். இந்த கிரகத்துடைய விட்டம் பூமியை விட சுமார் 1.5 மடங்கு பெருசு. அதோடைய மேஸ் பூமியை விட 7 மடங்கு பெருசு. இதனால அதோடைய மேற்பரப்பு, அதோடைய கிராவிட்டி பூமியை விட ரொம்ப பலமாக இருக்கலாம். நம்ம அங்கே நின்றோம்னா நம்மளுடைய உடல் எடை அதிகமாக நம்ம ஃபீல் பண்ணலாம். மனித உடலுக்கு இது ஒரு மிகப்பெரிய சவாலாகவே இருக்கும். இந்த கிரகம் தன்னுடைய நட்சத்திரத்தை சுற்றி ஒரு முறை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு சுமார் 25 நாட்கள் ஆகும். அதாவது அங்கே ஒரு வருடம் அப்படிங்கிறது நம்ம பூமியில் இருக்கக்கூடிய மாதத்துக்கு சமமானது. ஆனால் இதோடைய சுழற்சி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த கிரகம் பெரும்பாலும் ஒரே பக்கம் தான் அந்த நட்சத்திரத்தை பார்க்குது. இதை நம்ம டைட்லி லாக்னு சொல்லுவோம். இதனால ஒரு பக்கம் எப்பயும் பகலாகவும் மறுபக்கம் எப்பயும் இரவாகவும் இருக்கலாம். ஆனால் இந்த கிரகத்துடைய வளிமண்டலம் இருந்துச்சுன்னா வெப்பத்தை பரவ செய்யும். அதனால முழுமையான உறைபனி அல்லது முழுமையான அதிகமான வெப்பம் இருக்கக்கூடிய ஒரு பகுதி கூட சில இடங்கள் இருக்கலாம். இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட இடத்துல ஒருவேளை உயிர் வாழ்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கலாம். LHS 1140b அதோடைய நட்சத்திரத்திலிருந்து அது அப்சர்வ் பண்ணக்கூடிய எனர்ஜி பூமியிலிருந்து சூரியனுக்கு வரக்கூடிய அந்த எனர்ஜிக்கு சமம். அதை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் அந்த நட்சத்திரம் ரொம்ப கூலிங்காக இருக்கிறனால இந்த கிரகம் ஹேபிட்டபிள் ஜோனில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதாவது தண்ணீர் லிக்விட் ஃபார்மில் இருக்கிறதுக்கான சரியான தூரம். இந்த கிரகத்துடைய மேற்பரப்பு வெப்பநிலை சராசரியாக 0 டிகிரி செல்சியஸ்க்கு பக்கத்தில் இருக்கலாம். வளிமண்டலத்தில் அதோடைய தன்மையை பொறுத்து இது மேபி மாறலாம். அடர்த்தியான வளிமண்டலம் இருந்துச்சுன்னா வெப்பம் அதிகமாக இருக்கும், அதிகமாக தங்கும். ரொம்ப மெல்லிய வளிமண்டலம் இருந்துச்சுன்னா வெப்பம் ரொம்ப சீக்கிரமாக வெளியேறும். மனிதன் உருவாக்கின ரொம்ப சக்தி வாய்ந்த விண்வெளி தொலைநோக்கியில் ஒன்று இந்த கிரகத்தை ரொம்ப ஆழமாக பதிவு செஞ்சது. அந்த தொலைநோக்கி இந்த நட்சத்திரத்துடைய வெளிச்சத்தை ரொம்ப அழகாக பார்த்தது. அதன் மூலியமா இந்த கிரகத்துடைய வளிமண்டலத்தை அங்கே ஏற்படக்கூடிய பல மாற்றங்களை ரெக்கார்ட் பண்ணுச்சு. அதன் மூலம் இந்த கிரகத்துடைய வளிமண்டலத்தில் ஹைட்ரோஜன், ஹீலியம் மாதிரியான கேசஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறது தெரிய வந்திருக்கு. அதாவது இது ஒரு மிகப்பெரிய வாயு கிரகம் இல்லை, இது ஒரு திடமான கனமான நிலையான கிரகம் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ணப்பட்டுச்சு. மேலும் கார்பன் டை ஆக்சைடு, நீராவி மாதிரியான வாயுக்கள் இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகளும் நம்ம பார்த்துருக்கோம். இது இருந்துச்சுன்னா அந்த கிரகத்தில் ஒரு நிலையான காலநிலை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த கிரகத்துடைய அடர்த்தியை பூமியோட ரொம்ப அதிகம். இதுக்கான அர்த்தம் அதோடைய மையத்தில் இருக்கக்கூடிய கனமான உலோகங்கள் ரொம்ப அழகா பூமி மாதிரி இருக்கலாம். இரும்பு ஒருவேளை மையத்தில் இருக்கலாம்.
கல், மேற்பரப்பு, பூமி மாதிரியான அமைப்பை உண்டாக்கியிருக்கலாம். இப்போ நம்ம இமேஜின் பண்ண இந்த பயணம் நம்மகிட்ட இருக்கக்கூடிய ரொம்ப வேகமான ஸ்பேஸ் கிராஃப்ட் மூலியமா நம்ம போனோம்னா பல வருஷங்கள் ஆகும். ஒளியோட வேகத்துக்கு நம்ம போனோம்னா மனிதன் இதுவரை உருவாக்குன ரொம்ப வேகமான விண்கலம் கூட பக்கத்தில் போக முடியாது. ஒளியோடைய வேகத்தில் ஒரு சின்ன சதவீதம் மட்டும்தான் நம்ம உருவாக்கின அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட். அப்படி ஒரு விண்கலம் LHS 1140B நோக்கி போச்சுன்னா அங்கே சேர ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் ஆகலாம். இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜி சுமார் 80,000 இருந்து 1,00,000 ஆண்டுகள் வரைக்கும் அந்த கால இடைவெளி எடுத்துக்கலாம். வாய்ஜர் மாதிரியான விண்கலங்கள் போச்சுன்னா இந்த பயணம் இன்னும் நீளமாகும். பல லட்சம் ஆண்டுகள். மனித வாழ்நாளில் இது ஒரு நினைக்க முடியாத ஒரு பயணமாக இருக்கும். ஆனால் சயின்ஸில் நடக்க முடியாத ஒன்றை நம்ம இங்கேருந்து அப்சர்வேஷன் மூலியமாக நம்ம நடத்தியிருக்கோம். இந்த கிரகம் பற்றின ஆராய்ச்சிகள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். புதிய டெலஸ்கோப், புதிய கருவிகள், புதிய கணக்குகள் எல்லாமே இதை பற்றின பல விஷயங்களை நமக்கு மாற்றும். LHS 1140B நமக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வியை கொடுக்கும். பூமியில் மட்டும்தான் உயிரினங்கள் வாழக்கூடிய இடமா, அல்லது இந்த பிரபஞ்சத்தில் இன்னும் பல கிரகங்கள் இருக்குதா? இந்த கேள்விக்கு பதில் தர்றது ஃபியூச்சர் மிஷன். இந்த கிரகம் நம்மகிட்ட பேசாது, ஆனால் அதோடைய நட்சத்திரத்துடைய வெளிச்சம் மூலியமா பல மாற்றங்கள் கொடுக்கறதன் மூலியமா அந்த வெப்பத்திலிருந்து வரக்கூடிய மாறுபாடுகள், அதோடைய வளிமண்டலத்தில் உருவாகிற சின்ன சின்ன அடையாளங்கள் எல்லாமே சேர்ந்து ஒரு கதையை நமக்கு சொல்லலாம். அது வாழ்க்கையுடைய கதை கிடையாது, அறிவியலுடைய கதை. நம்ம பூமியில இருந்துட்டு ஒரு சின்ன ஸ்க்ரீன் மூலியமா 40 ஒளியாண்டுகள் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு கிரகத்தை பற்றி படிக்கிறோம். இது மனித அறிவியுடைய ஒரு மிகப்பெரிய சாதனை. உடல் நம்ம ஃபிசிக்கலாக அங்கே நம்ம போக முடியாது, ஆனால் நம்ம மைண்ட் மூலியமாக அதை பற்றி நம்ம யோசிக்கிறது மூலியமாக அந்த இடத்துக்கு நம்ம போன மாதிரியான ஒரு ஃபீலை உண்டாக்கலாம். ஒரு நாள் மனிதன் காலடி வைக்கக்கூடிய உலகமாக மாறுமா தெரியாது, ஆனால் அது நம்முடைய அறிவு வளர்க்கக்கூடிய ஒரு லெபார்டரியாக ஏற்கனவே மாறிடுச்சு. ஸோ இந்த பிரபஞ்சம் ரொம்ப பெருசு. பூமியில் நம்ம ஒரு சின்ன துகள் மட்டும்தான். ஆனால் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்துடைய கம்பேர் பண்ணும்போது நம்மளுடைய மில்கிவே கேலக்சியே ஒரு தூசி தான். அதனால ஃபியூச்சரில் நம்ம வானத்தில் இருக்கக்கூடிய பல பொருட்களை பார்க்க போகிறோம். பல விஷயங்களை நம்ம ரொம்ப டீப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது உங்கள் ஃபோனுக்கு வந்து சேரணும்னா நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வானத்தில் பார்க்குற ஒவ்வொரு வெளிச்சத்தையும் நம்மளுடைய சேனலில் கொண்டு வர்றது என்னுடைய மெயின் மோட்டிவ். அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக வேணும். அடுத்து ஒரு வினோதமான ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்பேஸ் எலமெண்ட்டை கண்டிப்பாக நம்ம சேர்ந்து விசிட் பண்ணுவோம். பாய்.